ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைத்தான் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ப்ரோக்ராமிங்னாவே ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்குவீங்க நிறையா பேர் வந்து. ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ராமிங் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயம். கான்செப்ட் என்னன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அது வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் பைத்தான்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பைத்தான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை நான் எப்படி போடணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். பைத்தான்னா என்ன, எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் கான்செப்டாக சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ண சொல்கிறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, ஃப்ளைட்டில் இருந்துட்டு வந்துட்டு நான் ஃப்ளைட்லேருந்து அரைவல் டைம், டிஸ்பேச்சர் டைம், ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது, நான் லக்கேஜ் எவ்வளோ வந்து கொண்டு வரதுக்கு அலௌடு இருக்குது, போர்டிங் பாயிண்ட் வந்து போகிறது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5-6 கான்செப்ட் படி ப்ரோக்ராமிங் போடணும்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு பேசஞ்சர் வந்துட்டு என்ன பண்ணணும், டிக்கெட் வந்து வச்சுருக்காரான்னு பார்க்கணும். அவர் வந்து டிக்கெட் வந்து எந்த டைமுக்கு வந்துட்டு அவர் டிஸ்பேச்சர் ஆகணுன்றது வந்து நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமேட்டு எத்தனை மணிக்கு வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு கிளம்புது, அந்த டிஸ்பேச்சர் டைமுக்குள்ளே அவர் வந்துட்டாருன்னா அவர் லக்கேஜ் வந்து நமக்கு கரெக்டாக கொண்டு வந்திருக்காரா அப்படின்றத செக் பண்ணணும் ப்ரோக்ராமிங்கில். அதுக்கப்புறமேட்டு அவரோட ஏஜ், அவர் வந்து கொண்டு வந்திருக்க ப்ரூஃபு, இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங் போட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் சி எடுத்துக்கிட்டாலும் சரி, C++ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜாவா எது எடுத்தாலும் இது ஒரு கான்செப்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே பைத்தான்னா என்ன, அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த C++ பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ ப்ரோக்ராமிங்னாவே என்ன அப்படின்னா, சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சிஸ்டமுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் புரியும். அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்மெட்டாக வந்து சூடோ கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அந்த டைப் பண்ணுற ஃபார்மெட் வந்துட்டு சிஸ்டம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்போ அந்த சூடோ கோட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து செக் பண்ணு டிக்கெட் வந்து அவங்க 30 கேஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ண அப்படின்றத நான் ஒரு கமெண்ட்டாக வாயில் கொடுத்துட்றேன். ஆனால் வந்துட்டு நான் வந்து கோடிங்கில் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இஃப் செக், இப்போ வந்து டிக்கெட்டை வந்து நம்ம செக் பண்ணணும். டிக்கெட் செக் பண்ணிட்டு அவங்களோட பேசஞ்சரோட ரோல் நம்பர் மாதிரி அவங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோல் நம்பர் வந்து அந்த நம்பர் செக் பண்ணுறோம். அந்த பேசஞ்சரோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு செக் 30 கேஜிஸ் தான் இருக்கா இல்லையா அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 கேஜிஸாக நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி இருந்ததுன்னா அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணிடலன்னா வேறு லக்கேஜ் அவங்க எடுத்துகிட்டு ஓகே சொல்லணும் அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இப்போ வந்து பேசஞ்சர் வந்துட்டு உள்ள போர்டிங் பாயிண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு போர்டிங் பாயிண்ட்குள்ளே நம்ம வந்துடும். அப்போ வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும். அப்போ வந்து வெரிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணோம். அவர் வந்து அவரோட ஸ்கேன் கோடும் இதுவும் ஓகேவா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும், இஃப் கண்டிஷன்ஸ் தெரியும், வைல் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதில் எந்த கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு ஆப்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ண போகிறோம். இப்போ வந்து பேசஞ்சர் வந்துட்டு நமக்கு என்ன டேட்டா டைப்ஸ் தெரியும், இன்டீஜரா, ஃப்ளோட்டா, கேரா, ஸ்ட்ரிங்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேர் இதெல்லாம் ஆக்சுவலாக நான் நிறையா ஆல்ரெடி வீடியோ சியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சிஸ்டம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த டேட்டா டைப் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நான் கிளான்ஸில் சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து பேசஞ்சரை வந்துட்டு நம்ம நம்பரில் வாங்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணணும், வேரியபிளாக வந்து அசைன் பண்ண போகிறோம். அதே வந்து கேரக்டராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டரில் வந்துட்டு அசைன் பண்ணுவோம். கேரக்டர்னால் வந்துட்டு எப்படி அசைன் பண்ணுவோம், நேமில் வந்து அசைன் பண்ண போகிறோம். அதனால் கேரக்டர் வந்து சிங்கிள் கேரக்டர் எடுக்கும். ஸ்ட்ரிங் எடுத்தோன்னா தான் வேர்டாக எடுக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம டேட்டா டைப் வந்து கொடுக்க போகிறோம் சிஸ்டமில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து பண்ண போகிறோம். நம்ம அப்போ கான்செப்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்டூடெண்ட் அதை எடுத்துக்கிறோன்னா அது ஷார்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு
100 மார்க்குக்கு வந்து நான் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு டேபிள் போடுறோம். நம்ம நார்மலாக ஒரு டேபிள் போடுறோம். அந்த டேபிளில் வந்துட்டு என்ன போடுறோம், அவனோட ரோல் நம்பரு, அவனோட நேமு, அவனோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறமேட்டு அவனோட மார்க், 5 சப்ஜெக்டோட மார்க்கு, டோட்டல் ஆவரேஜ் போட போகிறோம். இதில் வந்து நேம் வந்து ரிப்பீட்டடாக வந்தாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரோல் நம்பர் வந்துட்டு நம்ம யூனிக் ப்ரைமரி கீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படி டேட்டா பேஸில் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோன்றதை வந்துட்டு எதை வந்து வேரியபிளாக எடுக்கணும், எதை கேரக்டராக எடுக்கணும், ரோல் நம்பரை வந்து ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணி அதை வந்து வேரியபிளில் வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து அதில் ஸ்ட்ரிங் A123 அப்படின்னு வருதுன்னா அப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து நேம் இந்த மாதிரி டேட்டா டைப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். எதை நான் எந்த டேட்டா டைப்பில் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆக போகுதுன்னு இதில் நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன்றதை பார்க்க போகிறோம். இதில் அரே கண்டிஷன் பாயிண்டர் இருக்குது. இந்த மாதிரி இந்த இந்த அரே யூஸ் பண்ண போகிறோமா பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோமான்னு யோசிச்சோன்னா அது நம்ம போட்டு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து பைத்தானை பார்த்தோம், C++, ஜாவா பார்த்தோம், எதை பார்த்தும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியது கிடையாது. நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டான கான்செப்ட் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுட்டு அந்த கான்செப்ட்டுக்கு எந்த இது வந்து நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படி அதே மாதிரி டேட்டா பேஸில் வந்து நீங்கள் எதுவுமே ஸ்டோர் பண்ணிங்கன்னா அரையெல்லாம் பொறுத்திங்கன்னா 0, 1, 2, 3 தான் கவுண்ட்டில் எடுப்பாங்க. சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0, 1, 2, 3 டேரக்ட் 1, 2, 3ன்றது நம்ம ரியல் டைம் லைஃப்பில் தான் இருக்கும். எப்போயுமே 0, 1, 2, 3. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து 0, 1, 2, 3 நீங்கள் வந்து 3 ஸ்பேஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் 3 வருமா 2 வருமானு கேட்டிருப்பான். மெமரி அலோகேட் ஆகும். நம்ம 2 தான் கொடுக்கணும். ஏன்னா 0, 1, 2, 3 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம 0, 1, 2ன்றது வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இந்த 0 கன்சிடரே நம்ம பண்ணாமல் இருப்போம் நம்ம ரியல் டைமில். ஆனால் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஜீரோஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் பைத்தானு. ஸோ இந்த பைத்தானை வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி நெட்டில் போட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. போட்டுட்டு இந்த கோடிங் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த கோடிங் போட்டு நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வரப்போகுது. இப்போ நமக்கு எப்போ வந்து ப்ரோக்ராமிங்னா ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வெல்வர்ஸ்டு பர்சன்றது வந்துட்டு நீங்களே ட்ரைனிங் ஆனால் தானே முடியும். அப்போ நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ வந்துட்டு பைத்தானில் போயிட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் போட்டு பார்த்தோன்னாவே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ வந்து இதில் என்ன நமக்கு ஒரு பியூட்டி என்னென்னா எரர் விடுவோம். என்ன எரர் விடுவோம்? செமிகோலன் கோலன் இல்லாட்டினா அந்த இடத்துல ஒன்று வந்து இது இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும்னு சொல்லி இருக்கும். நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஜீரோஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போடுவோம், இது போடுவோம். இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி தெரிலன்னா ஆல்ரெடி ஒரு ரன் பண்ண ஒரு ஃபார்மேட்டை எடுத்து எழுதிட்டு அதே ஃபார்மேட்லேயே நீங்கள் இன்னொரு ப்ரோக்ராமிங் நீங்கள் போடலாம். அந்த ஃபார்மேட்டை அப்படியே டிட்டோவாக போட்டுட்டு அதில் என்ன எக்ஸ்ட்ராவாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரோக்ராமிங் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து பைத்தானை பார்த்து பயப்படுறதுக்கோ ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர் வந்து எப்படி அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா சூப்பராக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த பைத்தான் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் கோர்ஸே வந்து பண்ணி சும்மாவே நம்மளே படித்து நம்மளே வந்து பண்ணலாம். உங்களுக்கு காலேஜ்லேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கைடன்ஸ் எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.